எல்லோருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் காத்திருக்குங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும்னா முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்க. இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 2026ஆம் ஆண்டிற்கான குரு பயிற்சி எப்போது நடக்குது, இந்த குரு பயிற்சியினால் பார்த்தீங்கன்னா 12 ராசிகளை எந்த ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரப்போகுது, பணவரவு பொருளாதாரம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உச்சத்தை தொடக்கூடிய 4 ராசிக்காரர்கள், இந்த குரு பகவானின் அருள் முழுமையாக கிடைக்கக்கூடிய ராசிக்காரர்கள் யாருன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கும் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 2026ஆம் ஆண்டில் தான் கடக ராசியில் குரு பகவானின் பெயர்ச்சி வருகின்ற ஜூன் 2ஆம் தேதி நடக்க இருக்குங்க. இந்த கடக ராசியில் குரு பார்த்திங்கன்னா தன்னுடைய உச்ச பலத்தை தரப்போகிறாரு. இதனால் உருவாகக்கூடிய ஹம்ச ராஜ யோகம் காரணமாக இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மிதுனம், கடகம், கன்னி உள்ளிட்ட 6 ராசிகளுக்கு குருவினுடைய அமைப்பு மங்களகரமாக அமைய போகுது. சுப பலன்கள் தரக்கூடியதாக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. எந்த ராசியெல்லாம் நன்மைகள் அனுபவிக்க போறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். நேரம் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் வருகின்ற ஜூன் 2ஆம் தேதி கடக ராசிக்கு பயிற்சியாகி குரு தன்னுடைய உச்ச பலனை தரப்போகுதுங்க. இதனால் அக்டோபர் 31ஆம் தேதி வரை இங்கு சஞ்சரித்து சில ராசிகளுக்கு ஹம்ச ராஜயோகத்தின் பலனை தரப்போவதாக சொல்லப்படுது. அந்த வகையில் குரு பகவானின் உச்ச நிலை இருக்கக்கூடிய இந்த காலத்தில் அவருடைய பார்வைப்படக்கூடிய ராசிகளையும் தாண்டி சில ராசிக்கு இன்னும் கூடுதலாக நன்மைகளை தரப்போகிறாரு. இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ராசியினுடைய நேரம் பயனடைய போகுதுன்னு இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் மிதுன ராசிக்கு தான் குரு பகவான் தனஸ்தானத்தில் பயிற்சியாகக்கூடிய காலத்தில் சுகமானதாகவும் அதிர்ஷ்டம் நிறைந்ததாகவும் இருக்க போகுது. உங்களுடைய செயல்திறனினை மேம்படும், சமூகத்தில் உங்களுடைய நன்மதிப்பு உயரும், உயர்நிலையில் இருப்பவங்களோடு உங்களுடைய உறவு இந்த நேரத்தில் பலப்பட போகுது. இந்த காலகட்டம் பொறுத்தவரை மிதுன ராசிக்கு நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் கூட உண்டாகலாம். வெளிநாட்டுக்கு பயணம் போவது, படிப்பு தொடர்பான பயணம்னு பயணங்கள் நன்மையாக இருக்கும். குரு பகவான் செல்வத்தின் அதிபதியாக இப்போ இருப்பதால் உங்களுக்கு தனஸ்தானத்தில் இருப்பது உங்களுடைய நிதி நிலைமையை பார்த்திங்கன்னா ஆதாயத்தை மேம்படுத்த போகிறாரு. இதனால் உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் உண்டு. உங்களுக்கு ஆன்மீக இறை வழிபாடு மீதான பற்றுதல் இனி அதிகரிக்குங்க. உங்களுக்கு மனம் பார்த்தீங்கன்னா மகிழ்வோடு இருப்பீங்க. பணம் செலவிட நேரிடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2ஆவதாக கடகராசி நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் வெற்றியும் பணவரவு நிச்சயம் உண்டு. சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் பேச்சியாகி உச்சமடைய இருப்பதால் உங்களுக்கு சுப பார்வை பலனாக பெரிய அளவில் பற்றின வெற்றியை அபரிவிதமாக பொருளாதார ரீதியாகவும் ஆதாயமும் கிடைக்க போகுது. ஆரம்பத்தில் உங்களுக்கு சில போராட்டங்களும் சவால் நிறைந்ததாக இருந்தாலும் விரைவிலே உங்களுடைய சூழல் உங்களுக்கு சாதகமாக மாறுங்க. உங்களுடைய பணியில் இருந்து வந்த தடைகள் அனைத்து இனி விலக போகுது. இதனால் பணியிடத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழலும் உங்களுடைய வருமானம் உயர்வதற்கான நல்ல அறிகுறிகளும் தென்படும். புதிய முயற்சிகள், புதிய தொழிலை தொடங்குவதற்கு மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் சாதகமான பலனை தருங்க. மேலாண்மை, கல்வி தொடர்பான துறைகளில் உங்களுக்கு எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். உங்களுடைய அறிவு சார்ந்த திறமையின் அதிகரிக்கும். உங்களுடைய செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா முதிர்ச்சியும் அக்கறையும் இருக்குங்க. அடுத்தபடியாக 3ஆவதாக இந்த நேரத்தில் கன்னிராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா பொருள்சார் வசதிகள் கூடும். இந்த நேரம் பார்த்தீங்கன்னா கன்னிராசியை சேர்ந்த உங்களுக்கு குருவினுடைய சுப பார்வையோ ராசிக்கு லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரித்திருப்பதால் உங்களுடைய கணிசமான அளவில் செல்வத்தை இது அதிகரிக்க உதவுங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முன்னேற்றம் பார்த்தீங்கன்னா விதத்தில் பல வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். அதே சரியான விதத்தில் பயன்படுத்திட்டீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோக அமைப்பு இருக்குது. உங்களுடைய பணிகளில் இருந்து வந்த தடைகள் இனி விலக போகுது. இதனால் அலுவலகத்தில் வேலையை வேகமாக முடித்து அதுக்கான மரியாதையும் பாராட்டும் கிடைக்குங்க. இதில் ஏற்படக்கூடிய செலவுகளை கட்டுப்படுத்தவும் சரியான விதத்தில் செய்வதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 4ஆவதாக விருச்சிக ராசி நண்பர்களுக்கு தான் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கமே உண்டு.
உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் 9வது வீட்டில் குருவினுடைய சஞ்சாரம் நடக்க போவதால் குருவினுடைய அமைப்பு காரணமாகவோ உங்களுக்கு குறைகள் மற்றும் பலவீனங்கள் உணர்ந்து அதை இனி படிப்படியாக நீங்கள் உங்கள் திறனை வளர்த்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக மாறப்போகுது. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் எதிர்பார்த்த வெற்றியடைய உங்களுடைய உழைப்பே செயல்திறன் அதிகரிக்கும். அதே போல் அதிர்ஷ்டம் பெரிய அளவில் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. அதனால் இந்த நேரம் நீங்கள் எடுக்கக்கூடிய தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய நேரமாக இருக்குது. மேலும் உங்களுடைய வீடு மனை வாங்கினே சொத்து வாங்கக்கூடிய விஷயம் சார்ந்த முயற்சியில் ஒரு நல்ல பலனை தரப்போகுது. நீண்ட நாட்களாக பிரிவில் இருந்த உறவுகள் கூட மீண்டும் சேருவீங்க. குடும்ப உறவு பணியிடத்தில் உங்களுடைய இலக்கமான நிலை நல்ல ஒரு பணலை தரும். மேலும் குருவினுடைய அருளால் உங்களுக்கு திருமணம் குழந்தை பேரு போன்ற மகிழ்ச்சியான விஷயங்களும் நடக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வரிசையில் மகர ராசி நண்பர்களுக்கும் தேங்கிய பணிகள் வெற்றியாக முடியுங்க. உங்களுடைய ராசியில் பார்த்தீங்கன்னா சமசப்தம கலத்தர ஸ்தானத்தில் 7வது வீட்டில் குரு அமர இருக்கிறாரு. இதனால் குருவின் நேரடி பார்வை காரணமாக உங்கள் திருமண வாழ்க்கை தொழில் வியாபாரம் தொடர்பாக பங்குதாரர்களுடைய ஆதரவு கிடைக்கும். குருவுடைய மங்களகரமான தாக்கம் பார்த்தீங்கன்னா உங்களின் பொருளாதார நிலை குறிப்பிடத்தக்க அளவில் இனி முன்னேற்றம் அடையும். நீங்கள் நீண்ட நாட்களாக தீர்க்கப்படாமல் இருந்த பிரச்சனைகள் அனைத்து உங்களுக்கு முடிவுக்கு வரப்போகுது. தேங்கி கிடந்த இல்லைன்னா தடைப்பட்டு இருந்த சில பணிகள் இந்த நேரத்தில் முடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. இந்த காலகட்டம் பொறுத்தவரை அதிர்ஷ்டமும் முழு பார்வை மீது விழுவதால் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியும் உங்களுக்கு நல்ல பலனை தருங்க. அதனால் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் உங்களுடைய முயற்சி அதிகரிக்க செய்ய பாருங்கள். இந்த நேரம் உங்கள் குடும்பத்தினரோடு இணைந்து நீங்கள் சுற்றுலா புண்ணிய தலங்களுக்கு யாத்திரை செல்வதற்கான யோசனைகளை ஈடுபடுவீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இறுதியாக மீனராசி நண்பர்களுக்கு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா வாகனம் நிலம் சேரக்கூடிய அமைப்பு இருக்குது. உங்கள் ராசிக்கு அதிபதியான குரு பகவானே பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் 5ஆம் வீட்டில் உங்கள் ராசியில் நுழைவதால் குருவினுடைய கோச்சார பேச்சியானது உங்களுக்கு இந்த பல விதத்திலும் மங்களகரமான நற்பலன்களை தரக்கூடிய அமைப்பில் இருக்குங்க. குரு பகவான் உச்ச பலன் தரக்கூடிய நிலையில் அமர்ந்திருப்பதால் உங்களுடைய நிலம் வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகள் நல்ல ஒரு பலனை தரும். மாணவர்கள் இந்த நேரத்தில் உயர்கல்வி தொடர்பான முயற்சிகளை பார்த்தீங்கன்னா சிறப்பான பலனை பெறுவீங்க. இந்த நேரம் பொறுத்தவரை திருமண முயற்சியில் உள்ளவங்களுக்கு நல்ல வரன் அமையும். புதுமண தம்பதிகளுக்கு குழந்தை பேரடைவீங்க. பணியிடத்தில் உயர் அதிகாரிகளுடன் நல்ல தொடர்பில் இருப்பீங்க. இது பணி சூழலை இன்னும் மேலப்படுத்தும். 7.5 சனி சாதகமான விளைவுகளின் மத்தியில் இந்த குருவினுடைய சுப பார்வை உங்களுக்கு இருப்பதாக ஆறுதலையும் மன நிம்மதியும் அளிக்கக்கூடிய விதத்தில் அமைய போகுது. ஞானக்காரகன்னு சொல்லக்கூடிய இந்த குரு பகவானின் பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு ஜூன் 2ஆம் தேதி நடைபெற இருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த பெயர்ச்சி சிம்ம ராசினருக்கு மேலும் கிடைக்கக்கூடிய பலன்கள் பரிகாரங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. 12 மாதங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சனி பயிற்சி 2 வருடங்களுக்கு ஒரு முறையும் ராகு கேது பயிற்சி 18 மாதங்களுக்கு ஒரு முறைன்னே குரு பயிற்சி மட்டும் 12 மாதங்களுக்கு ஒரு முறை தான் நடத்துங்க. அந்த வகையில் வருடாந்திர கிரகங்களான சனி ராகு கேது குருன்னு 3 கிரகங்களின் பயிற்சி ரொம்ப முக்கியமாக பார்ப்போம். அந்த வகையில் இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி சிம்ம வீட்டில் உச்ச குருவாக அமரக்கூடிய குரு பகவான் 3 மாதம் கழித்து சிம்ம வீட்டுக்கு செல்கிறாரு. இங்கு 3 மாதம் இருந்துட்டு மீண்டும் பார்த்தீங்கன்னா சிம்மத்துக்கு வரப்போறாரு. அதிசார குரு பேச்சாக இருந்தாலும் முதல்ல உச்சமோ பிறகு நட்பான நிலை வகையில் குரு பகவான் பெரும்பாலும் நன்மையை தான் தரப்போறாரு. இந்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசினருக்கு இதுவரை 11ஆம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் இப்போது 12ஆம் இடத்துக்கு போவதால 6-8 அமைப்புகளை குரு பகவான் பார்ப்பதாலையும் குருவின் 12ஆம் இடத்துல உச்ச நிலை நல்ல நிலையில் இருப்பதால் எதிர்பாராத அதிர்ஷ்டம் ஏற்படுங்க. எதிரியை நீங்கள் ஜெயிக்கக்கூடிய அமைப்பும் உண்டு. மேலும் இந்த 2ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த குரு பேச்சு மூலமாக மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்தாலும் வெளிமாநிலம் வெளிநாட்டில் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. கடன் வாங்கினாலோ கடனை திருப்பி செலுத்தக்கூடிய யோக அமைப்பு உண்டு. இளைஞர்களுக்கு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. இருசக்கர வாகனம் வைத்திருந்தீங்கன்னா கார் வாங்குவதற்கான அமைப்பு உண்டாயிருக்கு. வண்டி வாகனம் வாங்குவதற்கு பெற்றோரினுடைய அனுமதி கிடைக்கும். அதே போல் புதிய பொறுப்புகள் பதவி உயர்வு வாய்ப்பு ஏற்படும்.
வேலை மாற்றம் யோசித்தால் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பண வருமானம் மெதுவாக தான் அதிகரிக்கும். செலவுகள் ஆனால் அதிகரிக்குங்க. சேமிப்பு குறையாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. பங்குச்சந்தையில் பணத்தை இழந்தவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும். இழந்த பணம் மீண்டும் வரக்கூடிய யோகமான காலமாக இது அமைந்திருக்கு. இந்த வீடியோ பதிவில் நடக்கக்கூடிய குரு பயிற்சியால் மிகப்பெரிய அதிர்ஷ்ட பலனை காத்து கொண்டு இருக்கக்கூடிய 6 ராசிக்காரர்கள் யார் யாருன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.